ஓர் அழகான சிறிய கிராமத்தில் வேலன் என்றோர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தனக்குச் சொந்தமான ஒரு சிறிய நிலத்தில் கடுமையாக உழைத்து அதிலிருந்து வரும் வருமானத்தைக் கொண்டே தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். வேலன் மிகவும் நேர்மையானவன். அவனுக்கு உண்மையே தன் உயிர் என்று எண்ணினான். அதே கிராமத்தில் குபேரன் என்றொரு பணக்கார வியாபாரி இருந்தான். அவன் ஊரிலேயே மிகப்பெரிய தானிய கிடங்கை வைத்திருந்தான். குபேரனுக்கு பணம் மட்டுமே குறிக்கோள். லாபத்திற்காக சிறிய பொய்களைச் சொல்லவும் பிறரை ஏமாற்றவும் அவன் தயங்குவதில்லை. ஒருநாள் வேலனின் நிலத்தில் விளைச்சல் மிகவும் குறைவாக இருந்தது. தன் குடும்பத்திற்காக அரிசி வாங்க அவன் குபேரனின் கடைக்குச் சென்றான். வேலன், ஐயா, எனக்கு 5 படி நல்ல அரிசி வேண்டும். அடுத்த வாரம் என் கூலி கிடைத்ததும் பணத்தை கொடுத்து விடுகிறேன். குபேரன் சற்று எரிச்சலுடன், வேலனா, சரி, எடுத்துக்கொள். ஆனால் உன்னிடம் கொடுக்க நல்ல அரிசி இல்லை. இன்று வந்த சரக்கில் பழைய அரிசியே உள்ளது. வேறு வழியில்லை. வேலனுக்கு வருத்தமாக இருந்தாலும் வேறு வழியின்றி அந்த அரிசியை வாங்கிக் கொண்டான். குபேரன் ஒரு பெரிய சாக்கிலிருந்து அரிசியை அளந்து கொடுத்தான். அந்த நேரம் குபேரன் கடைக்குச் சென்றிருந்த பணக்கார நண்பர் ஒருவர் தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற வைர அட்டிகை ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். குபேரன் அதை தொட்டு பார்த்தபோது தன் கழுத்திலிருந்த அதே விலைமதிப்பற்ற வைர அட்டிகை காணாமல் போயிருப்பதை உணர்ந்தான். ஐயோ, என் வைர அட்டிகை எங்கே என்று பதற்றத்துடன் அவன் தேட ஆரம்பித்தான். கடை முழுவதும் தேடினான். ஆனால் கிடைக்கவில்லை. கடைசியில் வேலன் அரிசி வாங்கிய சாக்குத்துளையில் அது விழுந்திருக்கலாம் என நினைத்தான். ஆனால் அவனிடம் கேட்க தயங்கினான். காரணம், வேலன் மிகவும் ஏழை. அவனிடம் இந்த வைர அட்டிகை இருப்பதை அறிந்தால் அவன் பேராசைப்பட்டு அதை மறைத்துவிட வாய்ப்பிருக்கிறது என்று தவறாக நினைத்தான். வேலன் தன் வீட்டிற்கு வந்து அரிசி சாக்கை சமையலறைக்கு எடுத்துச் சென்றான். அதை திறந்தபோது அரிசிக்குள் ஏதோ பளபளப்பது தெரிந்தது. அதை எடுத்து பார்த்த வேலனுக்கு தலை சுற்றியது. அது குபேரனின் வைர அட்டிகை. இது ஆயிரக்கணக்கில் மதிப்புள்ளதே. இது குபேரன் ஐயாவுக்கு சொந்தமானது. ஐயோ, அரிசி அளக்கும் போது தவறி விழுந்திருக்க வேண்டும் என்று எண்ணினான். வேலனின் மனைவி அந்த வைர அட்டிகையை பார்த்து, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்முடைய கஷ்டமெல்லாம் இப்போது தீர்ந்துவிடும். இதை யாரும் பார்க்காதபடி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்றாள். ஆனால் வேலன் கோபத்துடன் மனைவியிடம், என்ன பேசுகிறாய்? இது நம்முடைய உழைப்பில் வந்ததல்ல. உழைக்காமல் கிடைக்கும் செல்வம் நிலைக்காது. இது குபேரன் ஐயாவுடையது. நான் உடனே அவனிடம் இதை கொடுக்கப் போகிறேன் என்றான். உடனடியாக வேலன் அந்த வைர அட்டிகையை எடுத்துக்கொண்டு குபேரனின் கடைக்கு ஓடினான். குபேரன் இப்போதும் சோகமாக உட்கார்ந்திருந்தான். வேலன், ஐயா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் வைர அட்டிகை இதோ. நீங்கள் எனக்கு அரிசி அளக்கும்போது அது தவறி அரிசிக்குள் விழுந்துவிட்டது. குபேரனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வேலன் மிகவும் ஏழையாக இருந்தும் பல லட்சம் மதிப்புள்ள அட்டிகையை தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்த அவனது நேர்மையைக் கண்டு அவன் மனம் உருகியது. குபேரன், வேலன், நீ உண்மையாகவே நேர்மையின் மறு உருவம். நீ மிகவும் ஏழையாக இருப்பதால் இந்த அட்டிகையை நீயே வைத்துக் கொள்வாய் என்று நான் நினைத்தேன். என்னை மன்னித்துவிடு. என்னுடைய தவறை நீ உணர்த்திவிட்டாய். அதன் பிறகு குபேரன் அந்த வைர அட்டிகையை வேலனுக்கே பரிசாக வழங்கினான். மேலும் வேலனின் நிலத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்கவும் அவன் குடும்பம் செழிக்கவும் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்தான். வேலன் அந்த பரிசுகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து தன் நிலத்தில் உழைத்தான். ஆனால் இப்போது அவனுடைய நேர்மையும் உழைக்கும் குணமும் ஊரறிய பரவி அவனுக்கு செல்வாக்கையும் மரியாதையையும் கொடுத்தது.